Good morning, everyone. This is Ms. S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 2 and Part 1. Industrial Dispute Act. Industrial Dispute Act அப்படின்னா என்ன அப்படின்னா it is a law enacted to regulate the investigation and settlement of disputes. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்னா என்னன்னா அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில நடக்கிற பிரச்சனைகள் அத இன்வெஸ்டிகேட் பண்றது, அத சால்வ் பண்ணி அதை செட்டில்மெண்ட் பண்றது, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் கீழே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கெல்லாம் பிரச்சனை நடக்கும்? ஒரு எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் நடுவுல இருக்கலாம், இல்ல எம்ப்ளாயருக்கும் நடுவுல இருக்கலாம், இல்ல எம்ப்ளாயிஸ்க்கும் நடுவுல இருக்கலாம் அந்த வேலை விஷயமா மாதிரி. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் கீழே சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Objectives of the Industrial Dispute Act. First one, prevent and settle industrial disputes through negotiation, mediation and adjudication. அப்படின்னா இப்ப ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆயிடுச்சு, அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மீடியேஷனா யாருன்னா ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை செட்டில் பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். செகண்ட் ப்ரொவைட் மிஷினரி ஃபார் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் ஆஃப் லேபர் கான்ஃபிளிக்ஸ். இந்த இடத்துல மிஷினரி அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா பீப்புள், a person who is appointed to dissolve the இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். அதாவது அந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்காக ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள கன்சலேஷன் ஆஃபீஸர்ஸ், இல்ல அவங்க ட்ரிபியூனல்ஸ் சொல்லலாம், இல்ல லேபர் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Next one, define and regulate rights of workers and employees regarding layoff, retrenchment, strike, lockouts. So இதெல்லாம் என்னன்னா இந்த ஆப்ஜெக்டிவ்னால அந்த ஒர்க்கர்ஸ்க்கும் அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கும் நடுவுல இருக்க இந்த ரைட்ஸ், அதாவது லே ஆஃப், ரெட்ரெச்மெண்ட், ஸ்ட்ரைக், லாக் அவுட்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த ஆக்ட் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ப்ரமோட் ஹார்மோனியஸ் ரிலேஷன் பிட்வீன் லேபர் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஆக்ட் இருக்கனால, இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இருக்கனால இந்த லேபருக்கும் மேனேஜ்மெண்ட்க்கும் நடுவுல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ஸ்க்கு இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்அக்ரிமெண்ட் ஓவர் வேஜஸ் ஆர் போனஸ். இப்போ ஒரு வேஜஸோ இல்ல வேஜஸ் ஏத்துறாங்க, இல்ல போனஸ் கம்மியா கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். அது ஒரு எம்ப்ளாய்க்கும் நடுவுல நடக்கிற ஒரு பிரச்சனை, அதை சால்வ் பண்றதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அந்த இடத்துல அந்த ரோல் பிளே ஆகும்னு சொல்றாங்க. அன்ஜஸ்ட் டிஸ்மிசல் ஆஃப் அ ஒர்க்கர், அப்புறம் ஸ்ட்ரைக்ஸ், லாக் அவுட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், அதாவது அந்த ஒர்க் பிளேஸ்ல நடக்கிறனாலயோ, கான்ஃபிளிக்ட் ஓவர் ப்ரமோஷன் பாலிசிஸ் ஆர் ஒர்க்கிங் ஹார்ஸ், அந்த ஒரு ஒர்க்கிங் ஹார்ஸ்ல அந்த கம்பெனியோட பாலிசிஸ் இல்ல ப்ரமோஷனுக்காக நடக்கும் போது நடுவுல நடக்கிற பாலிடிக்ஸ், இதெல்லாம் தீக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.